இப்போ வந்து நம்ம ஜிகினா தோடு செய்ய போகிறோம். அது மேலே உள்ள ஸ்டட் வந்து நமக்கு அதுக்கு தேவையானது கம்பி, அப்புறம் அந்த முத்து, அப்புறம் அந்த குண்டு ஒன்று, ஃபெவிகால் தேவை, ஜிகினா தேவை, அதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஹாஃப் வேல்ஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குயிலிங் பேப்பர் அந்த பிளேட் வேணும். அப்புறம் அந்த குயிலிங் பேப்பர்ஸ், ஸ்டோன், செயின் ஸ்டோன், அப்புறம் அந்த குண்டு செயின்ஸ். இப்போ வந்து குயிலிங் பேப்பர் ஒட்ட போகிறோம் நம்ம. இதில் நான் ஒட்டி ஆல்ரெடி வச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. எல்லோ கலர் வந்து நம்ம 2 பண்ணியிருக்கோம், ரோஸ் கலர் வந்து நம்ம 3 பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த குயிலிங் பேப்பர் சுற்ற போகிறோம். அது வந்து கொஞ்சம் சுற்றிக்கிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துடுங்க ஃபுல்லாக. நான் வந்து ஏன் ஒட்டிட்டேன்னா, அப்போ தான் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாது, அதனால முன்னாடியே நான் ஒட்டிட்டேன். நீங்களும் அதேமாரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் நம்ம உள்ளே ஜும்கா மாரி பண்ணுறதுக்கு அது வராது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒட்டிக்கோங்க. ஒட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எட்ஜுக்கு வந்துட்டோம், பார்த்துக்கோங்க. அதை வந்து இனிமேல் ஒட்ட போகிறோம் அந்த எட்ஜை. இப்போ கம்மை நம்மளுக்கு ஃபெவிகால் தேவை. ஃபெவிகால் வச்சு இப்போ ஒட்டிக்கிறோம் அந்த இடத்த. அது வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒட்டுறதுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். ஒட்டிடுச்சிங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் காயிட்டும். இப்போ காஞ்சிடுச்சு. அந்த குயிலிங் பேப்பர் பிளேட்டில் வச்சு நம்ம சைஸ் பண்ணுறோம். பாருங்க, கொஞ்சம் சைஸ் பண்ணியாச்சு பாருங்கள். அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நீடட் ஆகணுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம கையாலையும் வச்சு பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வளைவாக வந்துருச்சு. இப்போ அந்த தோடு சைஸுக்கு வேணுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கரெக்டாகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாகிடுச்சு. இப்போ அந்த ஸ்டோன் வச்சு அந்த மேலே வைக்கிறத வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ பாருங்கள், சைஸ் கரெக்டாகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் மட்டும் இது பண்ணணும். இப்போ கம்மை வச்சு நம்ம ஃபுல்லாக இப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். கம்மை வச்சு நம்ம ஃபுல்லாக இப்போ ஸ்ப்ரெட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வேணால் கம்மை வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம ஒரு பேப்பர் ஷீட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஜிகினா எடுத்துக்கிட்டு அது மேலே நம்ம இப்போ பெரட்டினா நம்ம கம்மில் வந்து ஜிகினா வந்து ஒட்டிக்கும். நம்ம கை வைக்கிற இடம் மட்டும் கம்மு வந்து அவ்வளோக்கு இதாகாது. அதனால் நம்ம இன்னும் வேணும்னா கம்மு வச்சு இப்போ ஒட்டணும். இப்போ பாருங்கள், பாதி இது ஒட்டியும் பாதி இது ஒட்டாமலேயும் இருக்குது. என்ன பண்ணுறீங்க, இந்த மிச்ச இடத்துலலாம் அங்கே பாருங்கள், நான் கையை வச்சு பண்ணும் ஒட்டலை. இப்போ நீங்கள் கம்மை வச்சுக்கோங்க, அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஜிகினா மேலே வச்சுருங்க. நான் இப்போ திரும்பி ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அந்த கம்மை. இப்போ வந்து நான் திரும்பி அந்த ஜிகினாவில் போட்டு நம்ம ரோல் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஜிகினாவாயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம தட்டிக்கிட்டோன்னா அதில்
ஒட்டாத ஜிகினாலாம் கொஞ்சம் வெளில வந்துடும். அதை எடுத்து அந்த பாக்ஸ்லேயே திரும்பி கொட்டிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த உள்ளே இருக்கிற எல்லோ கலர் வந்து கொஞ்சம் நம்ம மறைக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த எட்ஜு வந்து நம்மளுக்கு ஜீனா இருக்கிற மாரி தெரியணுங்கிறதுனால அந்த இடத்த நம்ம உள்ளே கம்மை வச்சு அந்த ஜீனா உள்ள ஒட்ட போகிறோம். நான் அப்படியே உள்ளே கொட்டிட்டேன். நீங்கள் எடுத்த ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எட்ஜும் ரவுண்டாக ஜிகினாவாயிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த ஜிகினா போகக்கூடாதுங்கிறது, இப்போ எப்படின்னா நம்ம காஞ்சிச்சுன்னா ஜிகினா கொட்டிடுமோ அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ கம்மை மேலே வச்சு ஒட்டிட்டோன்னா இந்த கம்மு காஞ்சதுன்னா நம்ம ஜிகினா கலருக்கே வந்துடும். அதனால் நான் அப்படியே கம்மை வச்சு மேலே ஒட்டிடுறேன். இப்போ வந்து அந்த ஜிகினா லைட்டாக எடுத்துக்கிச்சா, அதை பார்த்தோன்னே நான் அப்புறம் திரும்பியும் அந்த ஜிகினா உள்ளே வச்சு நான் அதை ஜிகினா ஒட்ட போகிறேன். பாருங்கள், அடியில் உள்ளதும் ஒழுங்காக ஒட்டலை. இன்னும் கொஞ்சம் கம்மு வச்சுட்டேன். இப்போ அந்த மேலே உள்ள ஓட்டை தெரியணுங்கிறதுக்காக நான் கம்பி வச்சு குத்துவேன். இப்போ பாருங்கள், ஜிகினா நல்லா ஒட்டியிருக்கு. நான் திரும்பி அதே தான் கம்மு தான் யூஸ் பண்ண போகிறேன். மேலே வந்து அதை வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் காய விட்டுடணும். இப்போ வந்து அந்த ஸ்டோன் செயினை நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ வந்து கட்டரை வச்சு அந்த ஸ்டோன் செயினை நம்ம கட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ அதை எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன், அதை வந்து இப்போ நம்ம ஒழுங்காக ஒட்ட போகிறோம். இப்போ வந்து அந்த கட்டரை வச்சு பிடிச்சி நான் கீழே அதை நல்லா அமுக்கிறதுக்காக, கீழே வச்சு அமுக்கிறதுக்காக அந்த கம்பி வச்சு அமுக்கிறேன் கீழே. இப்போ அந்த ரோஸ் கலர் செயினை நம்ம போட்டுறோம். அதையும் நம்ம கட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம சைஸ் பார்த்துக்கிட்டு ஓட்டணும். இப்போ வந்து நான் அதை ஒட்ட போகிறேன், அந்த ரோஸ் கலர் செயினை ஃபுல்லாக. இப்போ வந்து பாதி இதுமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் இழுத்துக்கிட்டோன்னா அந்த செயின் கொஞ்சம் எலாஸ்டிக் மாரி ஆகிடும். அதையே நம்ம திரும்பியும் ஒட்டுவோம் ரெண்டாவது ரோலாக. திரும்பியும் கட்டரை வச்சு கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டிடணும். இப்போ ஒட்டியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும். அதுக்கப்புறமா இது நீங்கள் கொஞ்சம் காஞ்சோன்னா ஒட்டணும். காஞ்சோன்னா கம்மு வச்சு நீங்கள் ஒட்டுங்க, அது கொஞ்சம் பார்க்க இதாக இருக்கும். இப்படியே நீங்கள் ஒட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மு வைக்கிற மாதிரி இருக்கும். ஒட்டியாச்சு பாருங்கள். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? இப்போ கம்மு அது வந்து நம்ம எப்படியும் கம்மு வச்சு தான் ஆகணும் இந்த வாட்டி.
சரி பண்ணியாச்சு. இப்போ இந்த இது பாருங்கள், இதில் இப்போ 3 இது பண்ணிட்டோம். இப்போ 4வது பண்ண போகிறோம். அதுதான் ஹாஃப் பேல் வச்சு ஒட்ட போகிறோம். நீங்கள் கை வச்சுருக்கீங்கள அந்த இடம்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். சேஃப்டியாக கையை வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணணும். இல்லைனா எனக்கு வந்து கொஞ்சம் 18-30 வந்துச்சு. நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணேன். நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணலான்னு. இப்போ நம்மளுக்கு கம்மு தேவைப்படுது, அதனால நான் கம்மு வச்சு ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன். பாருங்கள் எடுத்துக்கிச்சா. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஓட்டி முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு பியோ வச்சுட்டா கரெக்டாக ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாகிடும். இப்போ ஒரேமாரி ஆயிடுச்சு பாருங்கள், அந்த தோடு இந்த தோடும். அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் மேலே இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த தேவையில்லாத அந்த சிகனாலாம் வந்துடும். இப்போ நம்ம பியூர் வந்து அந்த அடி கம்பியில் வந்து வைக்க போகிறோம். அதனால் நம்ம அந்த பியூர் உள்ள விட்டுருங்க. இப்போ நம்ம கொரடை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். வளைச்சி அதுக்கப்புறம் நம்ம அந்த தோடு வளைவு வர மாரி பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த வளைவு கம்பியை வச்சு அதில் ஜாயின் பண்ணி விட்டுடுறோம். ஜாயின் பண்ணி விட்டு நம்ம அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த தோட்டில் இப்போ வந்து கரெக்ட் சைஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த தோட்டோட முத்தவும் இந்த தோட்டோட முத்தவும் கரெக்டாக இருக்குது பார்த்துக்கோங்க சைஸு. ஒன்றுக்கு ஒன்று ஏற்றி தட்டின்னு தான் நல்லா இருக்காது. அதனால் சேம் சைஸில் பண்ணணும். இப்போ வந்து மேலே இது பண்ணிட்டோம். மேலே நம்ம அந்த கேப் இது உள்ள கம்பி விட்டுட்டோம். இப்போ எடுத்துட்டு கொஞ்சம் இது மாரி பாருங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த கோல்டு முட்டை வந்து நம்ம அதில் விட்டுடுறோம். நம்ம கட்டரை வச்சு அதை கட் பண்ண போகிறோம். மேலே உள்ளதை இந்த தோட்டில் உள்ளது மாதிரி செஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டட்டை வந்து உள்ளே விடுறோம். அதை நம்ம ஜாயின் பண்ணிவிடணும். இப்போ கொஞ்சம் டைட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அமுக்கிறதோடு வந்து இப்போ செஞ்சாச்சு. இது சின்ன பிள்ளைங்க போடுறது, காது குத்தாத பிள்ளைங்க போட்டுக்கலாம். அந்த பிள்ளைங்களுக்காக செஞ்சது தான். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கீழெல்லாம் எடுத்துருக்கு பாருங்க, அதை வச்சு நம்ம கம்மை வச்சு ஃபினிஷ் பண்ணிடுவோம்.